ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் பார்த்தீங்கன்றால் ட்ரீம் கிரிக்கெட் என்றால் நான் போற்றப்படுகிறது. ஸோ காய்ஸ், இந்த ட்ரீம் கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பெரிய பிளேயர் தெரியுமா காய்ஸ்? ஸோ நம்ம 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். 1 மில்லியனுக்கு ரொம்ப கிட்ட காய்ஸ். 1 மில்லியன் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ நாட்டத்தை போட்டுருவோமா? It's welcome time. Hello and welcome everyone to this much anticipated cricket match. What? I'm gonna play a shot like Rohit Sharma. Tails வந்துருக்கு. bowling டப்பா ஐப்பாடா. ஸோ கைஸில் அந்த 50 ஓவர்ஸ்லாம் 300 பால் நம்ம போட முடியாது கைஸ். 6 மணி நேரம் ஆக்கிடும். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆன் த ஃபால் ரிஷப் பந்த் ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. பட் டைமிங் இல்லைங்க, ஃபஸ்ட்டு பேட்லேயே படலைங்க. நெக்ஸ்ட் பால் அடிப்பாரா என்று பார்க்க வேண்டும். அடிச்சிருக்காரு. டைமிங் இல்லை, ஃபீல்டரும் இல்லை. 2 ரன் கிடச்சிரும். 2 ரன் தான் ஓடுவாங்க. நீங்கள் 3 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா தோ பண்ணிருக்காரு. டைவா இல்லைங்க, கரெக்டாக வந்துருக்காங்க. பைசஸ் இந்த டைசஸ் சூரியகுமார் யாதவ் அடிக்கிறார். அடிச்சிருக்காருங்க. 6 4 அப்படின்னு போயிருக்காரு. சூரியகுமார் யாதவ் கிட்ட பார்க்கணுங்க. அடிச்சிருக்காரு தூக்கி. டைமிங் இல்லை, ஆனால் டேரக்ஷன் எழுந்திருக்கு. ஃபார் என்னதான் நீங்கள் போட்டால் கூட இந்த சூரியகுமார் அதை விட மாட்டாருங்க. டிஃபென்ஸ் வச்சா கூட 4 போகுமா? என்ன அதிசயம். ஸோ கஷ் இந்த கேம் ஏற்றி பாருங்க, கோலமாக தான் இருக்கும் என்று நான் போற்றப்படுகிறேன். உங்களுக்கு பிடிக்கலாம் மாற்றிக்கலாம். அடிச்சிருக்காருங்க. ஒரு கிண்டி விட்டு ஷாட்டிங்க அண்ட் அடிச்சிருக்காரு. 2 ரன் தான் கிடைக்கும். 3 ரன்னா ஒன்று அவுட் ஆயிடுவாங்க. என்னங்க 3 ரன் ஓடுறாங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ இந்த கேம் வந்து பக் இருக்குது. நம்ம 4 ரன் ஓட முடியாது. 4 மட்டும் தான் போகும். அடிப்பாரா? அடிச்சிருக்காருங்க. இங்கே பவுண்டரி கிடைக்கும். ரிஷப் பந்தன் அவரோட லாஸ்ட் பாலாக 4 முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் யார்? ஹேலியகர். என்ன பேர் இது? ஹெலைகர். என்ன ஷார்ட்டியா இது? நம்ம ஹெலைகரை ஒரு 2 ரன் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம சூரியக்கும் நுழையாத. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னு சொல்லணும். ஐயோ, என்ன பண்ணலாம்? சிம்கம் கொடுப்போம். கிராஃபிக் மாற்ற முடியல. வரீங்க ரன் அவுட்டாக இருக்காருங்க. ஸோ காய்ஸ், இந்த பால் பார்த்தீங்கன்னா 6 போவாண்ட பால். டிஆர்எஸ் நான் ஏன் பண்ணுறேன்? டிஆர்எஸ் வேணும்டா. அடிச்சிருக்காருங்க. இங்கே ஒரு கிண்டியோட ஷார்ட்டாக சொல்லணும். கிடைக்கும் கோலி அவர்களுக்கு. நீ ஒரு கெட்ட நீ ஆட போகிறாரு விராட் கோலி. எப்பயுமே அடிக்க மாட்டாருங்க. அதுவும் இந்த ஃபைனல்ஸ் பார்த்து நம்ம விராட் கோலி விளாசிட்டு இருக்காருங்க. அகேன் 6 தூக்கி விளாசி இருக்காரு. என்ன ஷார்ட்டியா இது? பேட்டில் லைட்டாக பட்டு தான் போயிருக்கு. ஸோ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் அமுச்சு விட்ருங்க. ஏன்னா நம்ம 1 மில்லியனுக்கு ஜஸ்ட் க்ளோஸாக இருக்கும். 5 சப்ஸ்கிரைபோடு தான் இருக்கும் கைஸ். நம்ம மிஸ்டர் பீஸ் அளவுக்கு வரணும்னா உங்கள் சப்போர்ட் தேவை. இங்கே நம்ம பேசுகிற கேப்பில் விராட் கோலி 2 6 வச்சுருக்காரு. ஹெலைகர் இந்த மாதிரி லென்ஸில் போட்டிங்கன்னா 6 தான். இந்த ஷாட் என்ன இல்லாத பால் வாங்கிக்கோங்க. 2 ரன்னு. விக்கெட்டா?
என்னய்யா என்ன 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 இது காலிகானா 4 runs gone for 16 runs. அது போன ஹைட்டு 6 மாதிரி இருந்துச்சு. யார் சனா என்ன பேர் அது பொண்ணு பேர் மாதிரி இருக்கா போடுறது பையன். என்ன 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 மாதிரி கேம் இது? லெஃப்ட் ஹேண்டா வாங்கிக்கோங்க 6. இந்த மாதிரி லென்த்தில் போட்டிங்கன்னா 6 தான். பைசஸ் இந்த டைசஸ் யார் வந்திருக்குது? ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் on the fire. Suryakumar on fire. Again a shot. So guys, நம்ம வந்து செஞ்சுரி போட்டோம். மேட்ச் நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பால் 2 6 ஹேட்ரிக் ஆகுமா? நம்ம ஹேட்ரிக் காத்துட்ருக்கோம் எல்லாரும். ஹேட்ரிக்கா பவுண்ட்ரியா? எஸ்ங்க பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. சிக்ஸா பைசஸ் இந்த டைசஸ் டைமிங் இல்லைங்க. ஒத்த கை ஷாட் இது. என்ன கேட்ச் அது விட்டுருக்காரு. கேட்சை விட்டா இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. 53 for 2 தேர்ட் ஓவரில் இங்கே பின் எடுத்துகிட்டு இருக்காரு. 4ங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வைடியாக்கெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம ரைட் சைடு விட மாட்டார். ஓ ஏ இதே மாதிரி ஆடினாங்கன்னா நம்ம இந்தியா ஜெயிச்சிரும் போல். 6 பட்ட ஒன்றே தெரிஞ்சது 6ன்னு. இந்த ஓவரில் 27 ரன் வச்சுருக்காரு. நம்ம ரைட் நம்ம ஷேரும் ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தீங்கனாலே 10 ரன் 20 ரன் மேலே போகும். 20 ரன் மேலே வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. டைவ் என்ன ரன் அவுட் ஏது ரன் அவுட்டு. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நீங்கள் அப்படி 20 ரன் வந்துச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. 6 டப்பாவி. இதே மாதிரி 2 ரன் எடுத்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களோ? இன்னும் 4க்கு 16 தேவை. கிரேட் மூமெண்ட் இங்கே ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஆஃப்ஸில் போட்டனா நல்லாயிருக்கும். பவுலர் போட்டிருக்காரு அல்வா மாதிரி ஷாட் இது. 3 ரன்னா ஓட்டிருக்காரு. 3 ரன் 7 ரன்னு இன்னும் 13 தேவை. 3ல் 13. இந்த பால் டாட் பால் ஆச்சுன்னா சொல்லி முடிஞ்சிச்சு. இந்த பால் ரன்னு கன்ஃபார்ம் தேவைங்க தான் சொல்லணும். 4 2க்கு 9 தேவை. 2க்கு 9. அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனுங்க. ரைட் சேர்மா அவங்க கிளாஸை காமிங்க. அடிச்சிருக்காரு. 6 1க்கு 3 தேவை. இந்த பால் 4 அடிச்சிட்டாலும் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் ஆகி அழுதணும். சரிம்மா நீங்கள் ஒரு கிரேட் பார்ட்னர்ஷிப். விக்கெட் கைஸ். எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்